நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிடர் சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். பொதுவா யார்கிட்டயாவது போய் கேக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும் இல்ல ஏதாவது வாங்க போறீங்கன்னு கேட்டா, நான் இந்த கார் வாங்குவேன் அப்படின்னு பர்டிகுலரா சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த ராசி நேர்கள் கிட்ட கிட்ட நான் வாங்கினா ஃபிளைட் தான் வாங்குவேன், இல்லை என் பேர்ல சொந்த ட்ரெயின் தான் விடுவேன் அப்படின்னு ஒரு உயர்ந்த நோக்கங்களா இருக்கட்டும், உயர்ந்த இலக்குகளா இருக்கட்டும், பெரிய பெரிய இலக்குகள் வச்சிருக்க இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த 6 months எப்படி இருக்கு சார்? ஃபிளைட் வாங்க போறாங்களா? நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள் உயர்ந்த நோக்கம் உடையவர்கள், போராட்டம் குணமுடையது. அதாவது உழைக்கும் ஞானி, ஒர்க் ஆள்க அழிக்கும்பாங்க இந்த ராசியை. அதாவது ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயில, ஏறினா ரயிலு, இறங்கினா சுவிட்சர்லாந்து. ஆக மொத்தம் எதா இருந்தாலும் இவங்க சுவிட்ச் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிற அளவுக்கு ஆசைப்படக்கூடியது. இந்த ராசிக்கு இப்ப என்னன்னா, 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இப்ப பயணிக்கும் காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்ப இவங்களுக்கு வருகின்ற பணம் வெளிநாட்டு தொடர்புடைய, வெளி மாநிலம் தொடர்புடைய அம்சம் உண்டு. பொருளாதாரத்தில் தன யோகம் உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும், செல்லுலர் ரீதியாக கவனமாக அதிகரிக்கணும். இப்ப 6 மாசம் முன்னாடி போனதை விட்டுருங்க, இப்ப பார்ப்போம். குரு பார்வை, குரு பலன் இருக்கு, குரு பார்க்க கோடி நன்மை, மன திருப்தி இருக்கு, தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல இவங்க பார்க்க வேண்டியது பொருளாதார, குடும்பம் 2 தான். அப்ப பொருளாதார ரீதியாக சொல்லியாச்சு. 2வது என்னன்னா, திருமண அமைப்பு வருது. திருமணம் இவங்களுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் உண்டு. அதிலும் குறிப்பா ஜூலை 27க்கு பின் இன்னும் வலுவாயிரும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உறவுகள் ரீதியாக வேணான்னு சொன்னவங்க திருப்பி வர்றது எல்லாம் இருக்கு. கல்யாண யோகம், கெட்டி மேளம் கொட்டும் யோகம் வந்தாச்சு. நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் பல வருடங்களா பார்த்து திருமணம் இல்லைன்னு அப்படியே முடிவு பண்ணவங்களுக்கு திருமண காலகட்டம் வருது. பொதுவா ஒரு சர்ப சாந்தி மட்டும் பரிகாரம் பண்ண சொல்லிட்டு இப்ப பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு விஷயம்னா, ஆல்ரெடி ஒரு ஜாதகம் பார்த்து வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, அதே வரந்தான் இப்ப முடியும். எதை வேண்டான்னு சொன்னாங்களோ அதுவே இப்போ வேண்டி சூழ்நிலை அப்படி வந்தா ஏத்துக்கலாம். 2வது உறவுல சொந்த பந்தத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பாங்க, இப்ப அதுதான் வரும். நிறைய இந்த மகர ராசிக்காரங்க பெற்றோர்கள் என் பொண்ணையும் சரி என் பையனும் சரி வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன்னு இருப்பாங்க. இப்ப வரன் வெளிநாட்டுக்கு தான் வரும். அப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு பொருளாதாரத்துக்கு வாடகை வருமானம் வருகிற கால சூழ்நிலை, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, உழைக்காத வருமானம், பேசிவ் இன்கம் வருகிற காலகட்டம் வருது. இதை சரியா பயன்படுத்திக்கலாம். ராசி இப்ப முக்கியமாக சனி வக்ரம் பெற்று கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன கவனமா இருக்கும்னா, இடம்,
வீடு, சொத்து, இதில் பராமரிப்பு செலவு வரப்போகுது. ஓகே. அப்ப நம்ம என்ன சொல்லிக்கணும், பராமரிப்பு பணியை சரியாக கவனமாக இருந்தவங்க கையிருப்பு பணம் தேவை. இதுல குறிப்பா என்னன்னா, இந்த வாடகை விடுற வாடகைக்கு விட போறோம், இதுல உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடைக்குமா, சப்சிடி கிடைக்கும். சப்சிடி இப்போ எதுக்கு கொடுக்குறாங்க, சோலார் கொடுக்குறாங்க. இந்த ராசி அன்பர்கள் சோலார் பதிக்க போகிறார்கள். சோலார் பிளேட் போடக்கூடியது. இவங்களுக்கு ஊரின் தெற்கு பகுதியில் இடம் வந்தாலோ வீடு வந்தாலும் வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கல ஐடியாவே இல்லை சார், அந்த ஊருக்கு சவுத், இப்போ சென்னைன்னு வச்சுங்களேன், சவுத்து சென்னை. ஓகே. கோயம்புத்தூர்னா சவுத் சைடு வருது. இந்த ஊரின் தெற்கு பகுதியிலிருந்து சொத்து சுகங்கள் வரும் பொழுது வாங்கிக்கணும். இதெல்லாம் முக்கியம். ஓகே சார். இந்த மகர ராசி நேயர்கள் எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியில ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கா. இப்போ கணவன் மனைவியா இருக்காங்கன்னா எங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இல்ல, குழந்தைகளுக்காக தான் நாங்க சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ இந்த காலகட்டத்துல பிரிஞ்சு வாழணும்னு நினைச்சா வாழலாமா, இல்ல உறவுகளை நீடிக்கணும்னு நினைக்கலாமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்க அதிகமாக மகர ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிடலாம், ஏன் வாழ்கிறோம், ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி பல பேர் வந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம சொல்றது திருமண உறவுகள் நீடிக்க அம்சம் இல்லை. அது ஜாதக ரீதியாக பார்த்து உறவுகள் வேணுமா வேண்டாமா. இது டைவர்ஸ் கேட்டிங்கன்னா 18 வருஷம் வாழ்ந்தவங்க கேட்குறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்களாம் காலேஜ் போகிற ஸ்டேஜ் இருக்குது. அப்போ கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு, என்னங்க எத்தனை. அப்போ அவங்களுக்குள்ள உளவியல் ரீதியாக மாறுதல் பல பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் கன்னியாகும், ஒரு சிலருக்கு பெரிய வாய்ப்பு உண்டு. அது கோச்சார கிரகம் உண்டு. இந்த நேரத்தில் பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த ராசி அன்பர்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் பிஸ்னஸில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதில் முதலீடு சிறுக சிறுக போடணும். ஏன்னா சனி உங்கள் ராசி 2ஆம் சனி, எடுத்தோடனே பெரும் முதலீடு போடக்கூடாத ராசி. யாருன்னா மகரம். ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு தொழில் பண்ணுறாங்களா வீட்டில் வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா போட்டு ட்ரைனிங், அடுத்த 1 லட்சம் சிறுக சிறுகத்தான் வரணும். எடுத்த லம்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல முதலீடு பண்ணக்கூடாது தொழிலுக்கு இந்த ராசி தாங்க. ஓகே சார். முக்கியமா இவங்க கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க சார். நிச்சயமா இவங்க கவனமா இருக்க மிக மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த இடம், வீடு, வண்டி, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுல என்னன்னு சரியாக பயன்படுத்தி நம்பர் 1. 2வது பிசினஸ்ல ஒரு சொன்ன பாத்தீங்களா, பெரும் முதலீடு பண்ணு, தெரியாத ஆட்கள் சொல்றது, எனக்கு தெரியாத பிசினஸ், தெரியாத எடுத்துக்கிறது நம்பர் 2. இந்த நேரத்துல அரசியல் இறங்குறது. அரசியல் இறங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப இந்த மாதிரி கட்சி சம்பந்தப்பட்ட கட்சியில போய் சேர்றேன், தொழிலை விட்டுட்டு போய் சேர்றேன், நண்பர்கள் கட்சி சம்பந்தப்பட்டது சங்கங்கள்ல போய் சேர்றேன், தான் இருக்கிற போஸ்டையை விட்டுட்டு போறது அது தப்பான முடிவு. ஜோதிடம் பார்த்துட்டு தான் போகணும். அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு அரசியல் என்பது பொதுவாக சுமார் ஒரு சினிமா நடிகரே வேணான்னு விட்ட வயதானவர்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே சார். இவங்க இந்த 6 மாசத்துல பர்டிகுலரா போக வேண்டிய கோயில்கள், வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இவங்களுக்கு இப்ப கோயில் குளத்துக்கு போய் இவங்க இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. அதற்கு இவங்க கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள். காவல் கன்னிமாரா இருக்கலாம், சப்தகிளியா இருக்கலாம், காவல் தெய்வங்கள். இவங்க இப்ப ஒரு முறை குக்கே சுப்பிரமணியம் சென்று வந்தால், குக்கே சுப்பிரமணியம் அந்த கோயில் ரொம்ப சிறப்பா இருக்கு. இல்ல திண்டுக்கல் அருகில ஸ்வர்ண பைரவர், பைரவர்ல ஸ்வர்ண பைரவர், திண்டுக்கல் தாடி கொம்புன்னு சொல்லி அங்க ஒரு முறை போயிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள், மன நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடிய சொல்லி வந்தாச்சு. கண்டிப்பா நம்ம நேர்களும் மகர ராசி நேர்களை பார்க்கக்கூடிய மகர ராசி நேர்கள் சார் சொன்னது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. எது பண்ணாலும் பொறுமையா பண்ணுங்க, லம்சமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.